4 4R பார்த்தோம் இல்லைங்களா? 4Rல என்னென்னு சொல்ல முடியுமா? 4R. ஃபர்ஸ்ட் வந்து ரியலைஸ், நம்ம ஒரு விஷயத்த ரியலைஸ் பண்ணிட்டோம். அடுத்தது ரெஸ்பாண்ட். ரெஸ்பாண்டும் ரியாக்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு தெரியுங்களா? ரெஸ்பாண்ட் அண்ட் ரியாக்ட். அதாவது நம்ம ரெஸ்பாண்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்த, நம்மளுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த, உங்க குழந்தைகள் வந்து ஏதோ ஒரு சண்டை போடுறாங்க, ஏற்று பேசுறாங்க, உடனே என்ன ஆகும்னா, நீங்க வந்து இப்போ ரோட்லயே நீங்க போயிட்டு இருக்கிறீங்க, யாரோ ஒருத்தர் வந்து உங்க மேல இடிச்சிடுறாரு, உங்க மேல இடிச்சுட்டு போயிடுறாரு. அப்ப வந்து நீங்க அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ரியாக்ட் பண்ணுவீங்க. ரியாக்ட்னா என் மேல ஏன்டா இடிச்சேன்னு சண்டைக்கு நிற்பீங்க. சார் சொன்னார்ல, ஒரு ராடை எடுத்து திருப்பி நான் நிக்கிறேன் அப்படின்ட்டு. அது என்னன்னா, அது வந்து ரியாக்ட். ஸோ யூ ஷுடன்ட் ரியாக்ட். அப்போ இந்த மாதிரி ப்ராக்டிக்ஸ்லாம், விஜுவலைசேஷன், யோகா, இந்த மூச்சு பயிற்சிலாம் நீங்கள் செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக யூ வில் நாட் ரியாக்ட், யூ வில் ரெஸ்பாண்ட் டு த இஷ்யூ. நீங்கள் வந்து இஷ்யூ இருக்கும்போது அதுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்க. அதை எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்கன்னா, அனலைஸ் பண்ணுறது தான் ஃபர்ஸ்ட். ஏன் இப்போ ஒருத்தர் வந்து உங்கள் மேலே அவனே கோவப்படுறான்னாலும் அதுக்கு ரியாக்ட் பண்ணும்போது 2 இடத்துல கிளாஷ் ஆயிரும். நீங்களும் ரியாக்ட் பண்ணும்போது அவரும் உங்க மேல கோவப்படுறாரு, நீங்களும் கோவப்படும் போது அது ரியாக்ட் ஆகி சண்டை அங்க வந்து அதிகமாகும். அங்க வந்து பிரச்சனை அதிகமாகுமே தவிர, நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணும் போதும் அந்த பிரச்சனையிலேருந்து நீங்க அதை வந்து சாதாரணமா ரொம்ப சுலபமா சேர்த்து அதை வந்து சால்வ் பண்ணி வச்சிடலாம். சரிங்களா? ஸோ ரீஎன்ஃபோர்ஸ். அடுத்தது நம்ம ரீஒயர் த மைண்ட். ரீஒயர் பார்த்தோம். அடுத்தது ரீஎன்ஃபோர்ஸ். ரீஎன்ஃபோர்ஸ் இஸ் நத்திங் பட் நம்ம வலுவூட்டுதல். அந்த ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம செய்யற ப்ராக்டிஸை வந்து வலுவூட்டல், நம்ம அதை வந்து பலப்படுத்துறதெல்லாம் ரீஇன்ஃபோர்ஸ். ஸோ இதை எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ரிப்பீட் டெய்லி, யூஸ் அஃபர்மேஷன். தினம் வந்து நம்ம இந்த அஃபர்மேஷன், இந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த விஷயத்த வந்து நம்ம ஒரு நாள் கேட்டுட்டு போயிட்டு இந்த காதுல வாங்கி இந்த காதுல விடக்கூடிய விஷயம் இல்லை. இதை வந்து ரிப்பீட் டெய்லி, தினசரி வந்து நம்ம ரிப்பீட் பண்ணோம். விசுவலைசேஷன் மார்னிங் அண்ட் நைட் 2 நேரத்துக்கும் நம்ம அதை வந்து விசுவலைஸ் பண்ணணும். ஆட் எமோஷன், ஃபீல் ஸ்ட்ராங் பாசிட்டிவ் எமோஷன்ஸ் வைல் ப்ராக்டிஸிங். இந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது ரொம்ப எமோஷனாக பண்ணணும். இப்போ போனவோ பண்ணுறோம், நம்ம ஒருத்தருக்கு சில விஷயம் பண்ணும்போது உண்மையாகவே எமோஷனாக வந்து அந்த விஷயத்த பண்ணணும். ஜஸ்ட் ஏனோ தானோ நம்ம ஏதோ செய்யறோம் அப்படிங்கிறது இல்லாமல் உண்மையாகவே ஆழ் மனதிலிருந்து, உள் மனசுல அந்த விஷயத்த வந்து நம்ம செய்யணும். ஆக்ட் ஆஸ் இஃப், பிஹேவ் இன் லைன் வித் யுவர் நியூ பிலீஃப். அதாவது உங்களுடைய புது நம்பிக்கைக்கு வந்து ஒரு பிஹேவ், அதுக்கு வந்து நம்பிக்கை ஊட்டுற மாதிரி நம்ம செய்யணும். யூஸ் விஷுவல் கியூஸ், விஷன் போர்ட்ஸ், ஸ்டிக்கி நோட்ஸ், ஃபோன் ரிமைண்டர்ஸ். அதாவது இது என்னன்னா, விஷன் போர்ட்ஸ், நம்ம என்ன நினைக்கிறீங்களோ உங்க கோலை வந்து நம்ம வந்து ஒரு பிக்சர் எடுத்து உங்க கண்ணு முன்னாடி ஒட்டிக்கணும். நம்ம எழுதுறது, நம்ம தினசரி படிக்கிறது, அந்த விஷயத்த இந்த மாதிரி ப்ராக்டிசஸ்லாம் பண்ணலாம். ஜேர்னல் மீன்ஸ் ட்ராக் டெய்லி ஆக்ஷன்ஸ் அலைன்ட் வித் நியூ செல்ஃப். அதாவது டெய்லி ட்ராக். இப்போ ஒரு டிசம்பர் 25 தான் நீங்க கார் வாங்குற கோலை வச்சிருக்கிறீங்கன்னா, நீங்க ஒவ்வொரு மாசத்துலயும் வந்து அந்த எந்த இடத்துக்கு போயிருக்கிறீங்க டெய்லி ட்ராக் பண்ணணும். ஓகே, ஸோ நான் இந்த இடத்துக்கு அதை நான் வாங்குறது கோல் வந்து டிசம்பர் 25 வச்சிருக்கிறேன். இந்த அந்த கோல் கார் வாங்குறதுக்கு வந்து நம்ம ஒரு உதாரணமா சொல்றோம், உங்களுடைய கோல். அப்ப அந்த கோலை நான் அடையிறதுக்கு நான் எந்த இடத்துக்கு போயிட்டேன். பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டேன்னா, இப்போ நான் ஆகணும்னா நான் எம்எல்ஏ ஆயிட்டேன்னா, இதை வந்து நீங்க டெய்லி ட்ராக்ல கொண்டு வரணும். ஜேர்னல் மீன்ஸ் டெய்லி ட்ராக்கிங். அது செலிப்ரேட் ப்ரோக்ரஸ், ரிவார்ட் யுவர் செல்ஃப் ஃபார் ஸ்மால் சேஞ்சஸ். இப்போ நீங்க அந்த ட்ராக் பண்ணும்போது கண்டிப்பா ஒரு சேஞ்ச் வந்திருக்கும், உங்களுக்குள்ள ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கும்ல. இப்போ நீங்க இந்த கார் வாங்குறதுக்கு நான் இந்த அமௌண்ட் சேர்த்துட்டேன், இல்லை நான் ஒரு பிஸ்னஸ் ஜாயின் பண்ணிட்டேன், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி அது நல்லபடியாக போயிட்டு இருக்குது. அந்த பிஸ்னஸ் பண்ணும்போது எனக்கு வர வேண்டிய பணம், அந்த வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கிறதுங்கிறது வந்து நீங்க டெய்லி அந்த ரிவார்ட் யுவர் செல்ஃப், அதாவது உங்களை நீங்களே பாராட்டிக்கணும். அந்த சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும்போது நீங்க உங்களை நீங்களே பாராட்டிக்கணும். இன்டரப்ட் ஓல்டு பேட்டர்ன், கேட்ச் அண்ட் ரீப்ளேஸ் நெகட்டிவ் தாட்ஸ். அந்த நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் வந்து நம்ம விட்டுட்டு நியூ பேட்டர்ன்ஸ், நியூ அஃபர்மேஷன் வந்து நம்ம கொடுக்க வேண்டியது.